வெல்கம் டு பிரஹலாத் நியூஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம், 20ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொல்லியல் அனுபவ அருங்காட்சியகம். தொல்லியல் அனுபவ அருங்காட்சியகம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த தொல்லியல் அனுபவ அருங்காட்சியகம்ன்றது எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வத் நகர் அப்படின்ற இடத்துல தொடங்கப்பட்டது. இந்த வத் நகர் அப்படின்றது குஜராத் மாநிலத்தில் உள்ளது. இதை யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் போயிட்டு இந்த தொல்லியல் அனுபவ அருங்காட்சியகத்தை தொடங்கி வச்சுருக்காரு. இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 300 கோடி. ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட் நியூஸ். அடுத்தது என்ன முக்கியமான நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 25வது மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள்லாம் மாநாட்டு நடத்தியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற அந்த சிஇஓஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சேர்மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அது எத்தனாவதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25வது. அது எங்கே நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் அப்படின்ற இடத்துல நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா, இது யாருடைய தலைமையில் நடைபெற்றது, யார் தொடங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெகதீப் தன்கர். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன் யாருன்னா பிரபாகர் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போது யூபிஎஸ்சி இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த யூபிஎஸ்சியோடைய சேர்மன் யார், சேர்பர்சன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரீத்தி சுதன் அப்படின்றவங்க தான் யூபிஎஸ்சியோடு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்பிஎஸ்சியில் அப்பப்போ நிறைய கேஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக லீகல் இஷ்யூஸஸ் எல்லாம் எந்த ஸ்டேட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிங்கன்னா, தெலுங்கானா ஸ்டேட்டை ஏன்பா கவலைப்படாத, இனிமேல் எதனா ஒரு கேசஸ்லாம் லீகலாக இருந்ததுன்னா அந்த லீகல் இஷ்யூஸஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது ஃபின்டெக் ஹப் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது என்ன ஃபின்டெக் அப்படின்னா, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் டெக்னாலஜியை ஒரு மாநிலம் சிங்கப்பூருக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இப்போ சிங்கப்பூரும் ஒடிசா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒடிசா ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. புவனேஸ்வரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ரீசண்டாக புவனேஸ்வரில் 18வது பிரவாசிய பாரதிய தினம் கொண்டாடப்பட்டது. ஓகேங்களா, அடுத்தது தொழில் முனைவோர் மேம்பாட்டு மாநாடுக்காக எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, பூனேயில் இந்த தொழில் முனைவோர் மேம்பாட்டு மாநாடானது நடத்தப்பட்டது. ஓகேங்களா, அடுத்தது ஹோமியோபதி மருத்துவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹோமியோபதி மருத்துவர் அலோபதி மருந்துகளும் என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அதாவது அவங்க ஹோமியோபதினா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன சின்ன டப்பாவில் குட்டி குட்டி மாத்திரையாக இருக்கும். அந்த மாத்திரைகள் ரவுண்டாக அந்த ஷேப்ஸ் மாதிரி இருக்கும். இனிப்புகள் அதிகமான நிறைந்த ஒரு மருந்துகளாக அந்த ஹோமியோபதி மருந்துகள் இருக்கும். அவங்க இந்த அலோபதி மருந்துகள்லாம் நம்ம போடுற இந்த பாராசிட்டமல், சிட்ரஸின்னு இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுவும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அலோபதி மருந்துகள். அப்போ அந்த மருத்துவர்கள் இந்த அலோபதி மருந்துகளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாநிலம் அனுமதி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. பட் அப்படியெல்லாம் எடுத்து கொடுத்துட முடியாது. மாடர்ன் பார்மாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருந்தால் எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அணுசக்தி ஆணையத்தின் தலைவராக யார் இருக்காருன்னு சொல்லிட்டுருக்கேன்னா ஏகே மொகந்தி. ஓகேங்களா, ஏகே மொகந்தி அவர் தான் என்ன அணுசக்தி ஆணையத்தின் தலைவராக இருக்கார். இந்த அணுசக்தி ஆணையமானது 1948 இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. ஓகேங்களா, இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டுன்னா ஏகேனா யார், அஜித்குமார். ஓகேங்களா, அப்போ அந்த அஜித்குமார் நம்ம தலை இருக்கார்ல, தலைன்னு கோட் போடான்னு சொல்லிட்டாரு. ஸோ ஓகே, ஏகே ஒரு படம் நடிக்கிறாருன்னு வச்சிங்களேன். ஓகேங்களா, அவரோட முகம் பார்த்த உடனே அந்த அணுசக்தி, அந்த அணுமின் நிலையம் வெடித்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ஒரு சும்மா ஞாபகத்துக்காக. அடுத்தது உலக எதிர்கால திறன் குறியீடு. ஓகேங்களா, உலக எதிர்கால திறன் குறியீடு. இந்த உலக எதிர்கால திறன் குறியீடில் இந்தியா 25வது இடத்துல இருக்குது. இந்த திறன் குறியீடு இருக்குங்களா, எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் வச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் பேஸ்டு. இந்தியா ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருக்கும், கல்வியில் எப்படி இருக்கும், வேலைவாய்ப்பில் எப்படி இருக்கும், தொழில்துறையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வேளாண்மை துறையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் பேஸ்டில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா 25வது இடத்துல இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோகோ உலகக்கோப்பை 2025 ஸ்போர்ட்ஸுங்க. ஸோ கோகோ உலகக்கோப்பை 2025 நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குது பார்த்தீங்களா,
நம்மளுடைய இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா. ஆண்கள் அணியிலும் வெற்றி பெற்றிருக்கு. பெண்கள் அணியிலும் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். ஓகேங்களா. அந்த கோப்பையை கைப்பற்றியது யாருன்னா இந்தியா தான். யாருக்குன்னா நேபாள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நேபாளுக்கு நம்மளுக்கு வந்து கடைசியாக வந்து போட்டி நடைபெற்றது. அவங்களும் இறுதி வரைக்கும் போராடினாங்க. இந்தியா வந்து வெற்றி பெற்றது. ஸோ இதில் வந்து நியூ டெல்லி இருக்குது பார்த்தீங்களா, நியூ டெல்லியில் தான் வந்து இந்த போட்டிகள் வந்து நடைபெற்றது. இதில் முத்திரைகள் லட்சணைகள் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேஜஸ் அண்ட் தாரான்னு சொல்லுவாங்க. தேஜஸ் அப்படின்றது வந்து பிரைட்னஸ், அதாவது ரொம்ப ஒளி பொருந்திய ஸ்டார் அப்படின்றது. இது வந்து ஆணையும் இது பெண்ணையும் குறிக்கிறது. இதில் ஆண்கள் அணிக்கு வந்து தலைமை தாங்கியவர் வந்து யாருன்னா பிரதீக் வாய்க்கர். பெண்கள் அணிக்கு தலைமை தாங்கியவர் வந்து யாருன்னா பிரியங்கா. ஓகேங்களா. இது வந்து ஸ்போர்ட்ஸில். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து விஜய் ஹசாரா கோப்பை. இந்த கோப்பையை வந்து எதுக்காக தராங்கன்னா கிரிக்கெட் அப்படின்ற ஒரு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. இது ஒரு 50 ஓவர் கிரிக்கெட்டு. அதுக்காக வந்து இந்த விஜய் ஹசாரா கோப்பையை வந்து தராங்க. ஓகேங்களா. இது வந்து எஸ்எஸ்சி இந்த மாதிரி கோப்பைகள்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் விஜய் ஹசாரா கோப்பையை வந்து கிரிக்கெட்டுக்கு தராங்க. இதில் வந்து எந்த அணி வெற்றி பெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா அணி வந்து வெற்றி பெற்றது. அதன் பிறகு தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சி தினம் எப்போது வந்து கொண்டாடப்படுகிறதுனா ஜனவரி 19 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சி தினமானது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. தேங்க்யூ வாட்சிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.